வெல்கம் பேக் டு நம்ம மணி விலாக் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே 29 செப்டம்பர், மணி ஒரு 7:55. ஆல்ரெடி ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி சிஎன்ஜி போடுற வேலை இல்லை, சிஎன்ஜி இருக்குது. ஸோ இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு 2 வேலை இருக்குது, 2 டீட்டெயில்ஸ் நம்ம எது பண்ணாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லுவோம். ஸோ 2 அப்டேட்டு. நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, சங்கம் ஆட்டோ யூனியன்லாம் சரி நம்ம ஆட்டோ எடுத்தா அப்படின்னு. நம்மளுக்கும் அது சேரணும்னு ரொம்ப ஆசை. வண்டி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட கௌரிவாக்கத்தில் நம்ம பழைய கவுன்சிலர் அவர் வந்து கேட்டார், எங்கன்னா சங்கத்தில் ஜாயின் பண்ணி விட்டோமா நம்ம கௌரிவாக்கத்தில் ஆட்டோ சங்கத்தில் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொருத்தர் நம்ம ஃபீல்டு ஒர்க்லாம் கொஞ்சம் நம்ம ஏரியாவில் கௌரிவாக்கத்தில் ஜெய்யன்னு சொல்லிட்டு அவரும் கேட்டார். அங்கே நியர்பை கௌரிவாக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, யூகிடாஸ் அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். அங்கே தம்பியை சேர்த்து விடணுமா அப்படின்னு 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கேட்டாங்க. அதே மாதிரி சந்தோஷபுரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கேட்டாங்க, எதனா ஸ்டாண்டில் சேர்த்து விடணுமா அப்படின்னு. ஓகே, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பட் எனக்கு வந்து கொஞ்சம் யூனியன் கொஞ்சம் பெரிய லெவலில் சேரணும். மாநில அளவில் இருக்க ஒரு யூனியனில் நம்மளும் யூனியனுக்கு நிறைய செய்யணும், நம்மளால் முடிஞ்ச பணிலாம் செய்யணும் அப்படின்னு ஆசை. ஸோ அந்த வகையில் மேடவாக்கத்தில் ஒருத்தர் வந்து நம்மளை ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தார், உரிமை கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனியன், அதில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அது டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன், ரொம்ப சத்தமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மேடவாக்கத்தில் இருக்க அந்த சங்கத்தை உறுப்பினராக இருக்க ஒரு அண்ணன், ஸோ அவர் உதவியோடு நம்ம அந்த சங்கத்தில் இணைஞ்சிட்டோம். உரிமைக்கரங்கள் அப்படின்ற ஒரு டிரைவர்ஸ் யூனியன், ஒரு மாநில அளவில் இருக்க ஒரு டிரைவர்ஸ் யூனியன், ஓட்டுநர் யூனியனில் நம்மளும் ஒரு உறுப்பினராக சேர்ந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி நான் ரொம்ப சர்ச் பண்ணேன். பார்த்ததுல அவங்க நான் சொன்ன மாதிரி அந்த ரேபிடோ பைக் டாக்ஸிக்கு எதிராலாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் சரி ஓகே, அதில் நம்ம ரொம்ப டீட்டெயில் போக வேணாம், நம்மளும் அந்த பைக் டாக்ஸி ஓட்டியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஓட்டுநர்களுக்கான பிரச்சனையில் நிறைய இறங்கி போராடுறாங்க, நிறைய பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் நம்மளும் பார்ட்டாக சேர்ந்து ஸோ அந்த டிரைவர்ஸ் யூனியனுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் எதனா பண்ண முடியும் அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த ப்ரொஃபஷனலில் ஏர்ன் பண்ணுறோம், இதை சம்பாதிக்கிறோம் அப்படின்ற போது ஸோ அந்த ப்ரொஃபஷனலில் சேர்ந்த ஒரு யூனியனுக்கு நம்மளால் முடிஞ்ச எதனா பண்ணுவோம். எதனா ஒரு சின்ன உதவியாக இருந்தால் கூட. இப்போ இந்த மணி விலாக்ஸ் மூலியமாக நம்ம வந்து நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகி ஆட்டோ எதனா எடுத்து ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் தொழில் எதனா பண்ணலாமா தேடிட்டு இருந்த நிறைய இளைஞர்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க, உங்களால் நிறைய பேர் இதுவாகிட்டாங்க, வாழ்வாதாரம் போச்சு அப்படின்லாம். ஸோ இனிமேல் இந்த சங்கத்து மூலியமாக நிறைய உறுப்பினர்களை சேர்த்து இந்த டிரைவர்ஸ் யூனியனுக்கும் நம்ம மணி விலாக்ஸ் மூலியமாக நான் நிறைய பசங்க நம்ம ஆட்டோ எடுத்திருப்பீங்க, நீங்களாம் வந்து உங்களெல்லாம் ஜாயின் பண்ண வச்சு இன்னும் நல்லா அந்த சங்கத்துக்கு நிறைய பெனிஃபிட், நிறைய மெம்பர்ஸோட நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவோம். யாருன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, இது ஃபோர்ஸ் நீங்கள் சேரணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், நம்ம ஜென்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், நிறைய சகோதரிகள் இருக்கீங்க, சிஸ்டர்ஸ் இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் பிங்க் ஆட்டோலாம் எடுத்திருக்கீங்க தெரியும். ஸோ நீங்கள் இதில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஓகே. அதெல்லாம் தெரிஞ்ச படிச்சுங்க. இதுவும் மாறக்கூடாது. அதே மாதிரி நம்ம இது மாதிரி ஒரு சங்கத்தில் சேரணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ண வேண்டியது சொன்ன மாதிரி. பார்க்கலாம், ஒரு மாநில அளவில் இருக்கிற ஒரு இதில் நம்ம அங்கமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். சங்கத்தில் ஜாயின் பண்ணேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சங்கம்னு சொல்லக்கூடாது, இனிமேல் நம்ம சங்கம், என்னோட சங்கம். பிகாஸ் நானும் அதில் ஒரு பார்ட் ஆஃப் மெம்பர் இந்த உழைக்கும் கரங்கள் டிரைவர்ஸ் யூனியனில். சொல்லும்போதே சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்ம அவங்க சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க அந்த யூனியனில் மெம்பர்ஸாக இருக்கவங்க. என்னோட உழைக்கும் கரங்கள் யூனியனில் மெம்பர்ஸாக இருக்க நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. அவங்களும் வந்து நம்ம வீடியோலாம் பார்த்துருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணாங்க, நீங்கள் தான் மணி லாக்ஸ் மணிகண்டன் அந்த யூடியூபரா, உங்களை வந்து நாங்கள் இந்த சங்கத்தில் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் உங்கள் லொக்கேஷன் நீங்கள் வந்து நாங்கள் சரியாக உங்கள் அட்ரஸ் தெரியாமல் நாங்கள் சித்தாலப்பாக்கம் தான் உங்கள் ஏரியா நினச்சிட்டு அந்த பக்கத்தில் உங்களை தேடிட்டு இருந்தோம். பட் ஃபைனலி நீங்கள் எப்படியோ யார் மூலியமாக வந்துட்டீங்க, இதில் இணைஞ்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம், நீங்கள் இந்த தளத்தில் வந்ததற்கு மிகவும் சந்தோஷம். மணிகண்டன் யூடியூப் சேனல் நீங்கள் தானே அவர் உங்கள் சப்ஸ்கிரைபர் தான். நான் நிறைய சேனலில் உங்கள் இதை நான் பார்த்துருக்கேன், உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் போடுற உங்களுடைய அன்றாட ரொட்டீன் வாழ்க்கை பயணத்தை நான் நிறைய பார்த்துருக்கேன். உங்களை நானே இந்த தளத்தில் சேர்க்கணும், நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் சித்தாலப்பாக்கம் தானே, நீங்கள் நிறைய வீடியோ சித்தாலப்பாக்கம்னு சொல்லுவீங்க, ஆனால் கௌரிவாக்கன்றீங்க. எனக்கு புரியல. உங்களை நான் நிறைய தளத்தில் நான் பார்க்கணும். நானும் அந்த ஏரியா தான், பெரும்பாக்கம் தான். நிறைய வாட்டம் உங்களை பார்க்கணும், சித்தாலப்பாக்கம்னு நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன், முடியல. நானே உங்களை இந்த தளத்துக்கு கூப்பிட்டு வரணும்னு நினச்சேன். நீங்களே வந்துட்டீங்க, மிக்க சந்தோஷம். ஆனால் நீங்கள் யூடியூபர் தானே, அதை மட்டும் எனக்கு உறுதி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நண்பர் என்னோட இந்த உரிமைக்கரங்கள் சங்கத்தில் இருக்க பெரும்பாக்கத்தை சேர்ந்த நம்மளை இதில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்ச இந்த யூனியனில் அந்த நண்பருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் சேர்ந்தது. பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட். நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் சொல்கிறேன், இது நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக அந்த டீட்டெயில் பற்றி சொல்கிறேன். நான் இதில் ஜாயின் பண்ண ஒன்று அந்த ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வருகை பதிவு பண்ணுற ஒரு குரூப். பிகாஸ் நீங்கள் டியூட்டிக்கு போயிட்டீங்க அப்படின்றத மார்னிங் ஏஞ்சி ஒரு விஷ் பண்ணிவிட்டு நான் இந்த டியூட்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் அவங்க வந்து யாரோ ஒருத்தர் டிரைவர், ஆட்டோ டிரைவர்ஸ், ஓட்டுநர்கள் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு உடம்பு முடியல, இன்றைக்கி டியூட்டி போலனாலும் அதை வந்து அதில் ஒரு கம்பெனிஸில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராப்பராக அதில் ஒரு மெசேஜ் போடுறாங்க. இன்றைக்கி நான் லீவு, எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை, நான் இங்கே போகிறேன், ஸோ நீங்கள் நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு. நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அந்த வாட்ஸ்அப் குரூப். இது பார்த்தீங்கன்னா அந்த வருகை பதிவேடு. ஸோ அட்டண்டன்ஸ் மாதிரி மார்னிங் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, சவாரிக்கு போகும்போது இதில் விஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அட்டண்டன்ஸ் மாதிரி இதில் அப்டேட் பண்ணுறோம். மார்னிங் நான் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா என்னோட லைவ் லொக்கேஷன் நான் அங்கே அதில் போடுறேன். ஸோ இது எந்த வகையிலலாம் யூஸாக இருக்கும் அப்படின்னா, ஸோ நான் பார்த்தது ஜாயின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்டிக்கர், அந்த ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு போகிறேன். அப்போ நான் அவரை கான்டாக்ட் பண்ணுறேன். அவங்க வந்து நம்மளை வந்து நியர்பை லொக்கேஷனில் நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்றத அவங்க உடனே பார்த்து, நியர்பை யார் இருக்கா அவங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறோம், நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம், இல்லை நீங்கள் இங்கே மூவ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் போகும்போது ஒரு ஆட்டோ அவர் ஓட்டுநருக்கு வந்து சிஎன்ஜி ஏதோ காலி ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, அவர் டோப் பண்ணுறது கஷ்டப்படுறாரு. ஸோ அந்த மாதிரி நான் நிறைய வண்டிங்க வழியில் பார்த்துருக்கேன். பாவம் நிறுத்திட்டு யாருனா உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி காலியான ஒருத்தருக்கு, சிஎன்ஜி காலியானவருக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் போல அந்த குரூப்பில். உடனே நியர்பை யார் இருக்கா அந்த லொக்கேஷனில், லைவ் லொக்கேஷனை பார்த்து அவர்கிட்ட சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. உடனே போய் அவர் வந்து அந்த வண்டியை டோப் பண்ணி உடனே மூவ் பண்ணி அவருக்கு அன்றைக்கி இயர்னிங்ஸ் எதுவுமே தடைப்படாமல் இருக்கிறதுக்கு வேறு லெவல். இந்த உதவிலாம் நம்மளுக்கு ரொம்ப தேவையானது இல்லைங்க, ரொம்ப தேவையான நீட். அந்த காலத்தினார் செய்த உதவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைமிங்க்கு கிடைக்கிற அந்த உதவியோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லை, மை டியர் சிஸ்டர்ஸ், நிறைய பேர், ஸோ சகோதரிகள் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க, பிங்க் ஆட்டோலாம் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி வரீங்க. ஸோ வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், லேடிஸ் ஆட்டோ ஓட்டும் போது எனக்கு தெரியும், ஆஸ் ஒரு பிரதரா, ஒரு அண்ணனா எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இது ஆட்டோலாம் ஓட்டுறது நம்மளுக்கு சேஃப்டியா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது எந்த வகையில் பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு 20 கிலோமீட்டர் வீட்டிலேருந்து தள்ளி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் டைம் எடுக்கிறது. இந்த மாதிரி குரூப்பில் நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் போடுறீங்க, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் இருக்க உங்களுக்கு, உங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் இருக்காருன்னா உங்களை சுற்றி ஒரு 10 அண்ணன் இருக்கிற மாதிரி, அது எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி உங்களை சுற்றி ஒரு வளையம். நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொன்னோன்னே அங்கே லொக்கேஷனை பார்த்துட்டு வருவாங்க, வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம சகோதரிகள் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எந்த யூனியன்லையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பெரிய இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த இருப்பிடம்
தென் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப். அதுல லைவ் லொகேஷன் நம்ம டியூட்டிக்கு போகும்போது அதுல அப்டேட் பண்ண சொல்றாங்க. ஸோ யார் யார் எங்கெங்க இருக்கும் அப்படின்றத இதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி யாருக்கும் தேவைன்னா நியர்பைல இருக்கவங்கள கான்டாக்ட் பண்ண ரொம்ப ஈஸியா இது உதவியா இருக்கும். ஸோ இவ்வளவு பெனிஃபிட் இருக்க ஒரு யூனியன்ல, ஒரு டிரைவர்ஸ் யூனியன்ல ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, ஏரியால இருக்க ஒரு ஆட்டோ யூனியன் சின்ன லெவல்ல இருக்க இடத்துல சேர்ந்தாலும் அந்த ஏரியால வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பிகாஸ் இப்போ நான் ஒரு ஸ்கூல் ட்ரிப் போறேன், ஸ்கூல் சவாரிலாம் போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து நியர்பை இருக்க ஒரு ஆட்டோ யூனியன் நம்ம தெருவில் இருக்க இடத்துல சேர்ந்தோன்னா ஏதோ பிரச்சனைனா ஒரு சேஃப்டியா இருக்கும். பட் நான் வந்து முழுக்க இந்த ஆன்லைன் ராபிடோ, ஓலா, யூபர் ஓட்ட போறேன். நான் சென்னை ஃபுல்லா சுத்த போறேன். ஓகே, அதுதான் முதல் காரணம். நான் ஒரு மாநில லெவல்ல இருக்க ஒரு அளவுலா இருக்க ஒரு சங்கத்துல சேரணும்னு நினைச்சது. ஸோ நான் சென்னை ஃபுல்லா சுத்த போறேன், நான் எங்கெங்கேயோ இருக்க போறேன். அந்த மாதிரி நேரத்தில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ நான் என் வீட்டுக்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸையோ நம்மதையோ கான்டாக்ட் பண்றது உதவி வரும். பட் ரொம்ப நேரம் கழிச்சு வரும். ஒரு ஆட்டோ டோ பண்றது கூட வச்சுக்கோங்களேன், நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு எக்ஸாம்பிள். பட் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் அந்த யூனியன்ல இருக்காங்க, எல்லாரோட லைவ் லொகேஷன் அதில் போடுறாங்க. ஸோ ஏதோ ஒரு இடம், நான் மேடவாக்கத்தில் இருக்கேன், அண்ணா நகர்ல இருக்கேன், அவ்வளோ தூரத்துல இருந்து எனக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா நான் அதில் ஒரு பதிவு பண்றேன். உடனே எனக்கு நான் அதில் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறேன் அதில் குரூப்பில். நான் இந்த மாதிரி இருக்கேன், வண்டி பிரச்சனை, எனக்கு வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அதை போட்டேன்னா உடனே எனக்கு அந்த உதவி கிடைக்கும். இது வந்து உடனே நம்ம அதை முடிச்சுட்டு அந்த உதவியால் நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஏர்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு வேற லெவலில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. அதுதான் நான் இதில் நான் பெரிய விஷயமா பார்த்தது. இந்த உதவி மட்டும் இல்லை, மற்ற எல்லா வகையிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து யாருக்கா உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ நான் பர்டிகுலராக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த சங்கத்து மூலியமாக நிறைய விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த இந்த டிரைவர் யூனியனுக்கு ஒரு சின்ன கல், ஒரு மண் அளவுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளான உதவியை நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம வீடியோ யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வரைக்கும் இந்த மாதிரி யூனியன்ஸில் நீங்கள் எதுவும் ஜாயின் பண்ணல, இல்லை உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஒரு சின்ன ஒரு சந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வசூல் பண்ணுறாங்க. பட் அதில் அவங்க கொடுக்குற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, காப்பீடு, ப்ராப்பராக ஒரு ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை மெயின்டைன் பண்ணி அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுடைய மாநில அளவிலான அவங்க தலைவருக்கு அனுப்புகிறாங்க. அவருக்கு அந்த டீட்டெயில்ஸ் போகுது, இவங்களும் வச்சுக்கிறாங்க. ஸோ ஏதோ எமர்ஜென்சி நம்மளுக்கு ஏற்படும் போது நம்ம ஒரு ஃபேமிலிக்கு அவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். ஸோ ஒரு சேஃபாக ஒரு நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கா மாதிரி ஒரு இதுதான் இந்த சங்கம். ஓகே, ஸோ அதில் நான் இணைஞ்சிட்டேன். அதே மாதிரி இன்னும் நிறைய பேரை அதில் சேர்க்கணும். இந்த மாதிரி யூனியன்ஸ்க்கு நம்மளால ஆன உதவியை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே விருப்பப்பட்டீங்கன்னா, யார் யார் விருப்பப்படுறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கு, நாட் ஒன்லி ஃபார் சென்னை. உங்கள் பிளேஸ் மதுரை, வாட் எவர் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இந்த சங்கம் இருக்கு. ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கான ஒரு லிங்க்ஸ் கிடைக்கும், நிறைய ஹெல்ப் கிடைக்கும், உதவி கிடைக்கும். ஓகே, உரிமைக்கரங்கள் இந்த சங்கத்துல ஓட்டுநரா நம்ம இந்த தொழிற்சங்கத்துல ஒரு மெம்பரா ஜாயின் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ், அடையாள அட்டை தராங்க, வாகனத்துல அந்த ஸ்டிக்கர்ஸ், அவங்களோட லோகோ போட்ட அந்த ஸ்டிக்கர்ஸ் தராங்க, தமிழகம் முழுவதும் வாகன விபத்து உதவி, எதனா ஆச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ இன்ஜுரிஸ் ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம ஃபேமிலிக்கு சொல்றதுக்கோ அதுக்கான ஹெல்ப் சப்போர்ட் அவங்க தராங்க. உறுப்பினர்களுக்கு விபத்து காப்பீடு, ஸோ இன்சூரன்ஸ் நம்மளுக்கு அவங்க போட்டு தராங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர் நல வாரியத்தில் இணைக்கப்படும், நம்ம பேரையும் இணைச்சிடுறாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளுக்கு என்னென்ன தேவையான நம்மளுக்கு சப்போர்ட்டோ எல்லாத்துக்கும் வந்து இந்த சங்கம் வந்து நம்மளுக்கு உறுதுணையா இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் டிரைவர்ஸ். நம்ம ஓட்டுநரா இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த பாயிண்ட்ஸ், இந்த நாலுமே. ஸோ யாருன்னா ஜாயின் பண்றது அப்படின்னா தாராளமா ஜாயின் பண்ணுங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணுங்க, பயன்பெறுங்க. அவங்க வச்சிருந்த அந்த இது நம்ம மணி விலாக்ஸுக்கு பொருத்தமா இருந்துச்சு. உழைத்திடு, எஸ், நம்மளோட உழைப்பு உங்களுக்கே தெரியும், நான் காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்கு. உதவிடு, நான் உழைக்கிற மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் சொல்லி
நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். உயர்ந்துடு ஃபைனலி நம்மளோட உயர்வு கண்டிப்பாக எந்த லெவலில் இருக்க போகுது அப்படின்றது ஃப்யூச்சரில் அது நம்ம ஐயப்பா நம்மளுக்கு ஒரு கணக்கு வச்சுருப்போம். கண்டிப்பாக பெரிய பெரிய லெவலில் தான் இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ ஓகே, அந்த 3மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஹெட்லைன்ஸ் அவங்க மேலே கொடுத்துருந்தது. ஸோ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு உழைக்கும் கரங்கள். என்ன ஒரு பார்ட்டாக நீங்கள் மெம்பராக நீங்கள் ஏற்றுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓகே, வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன், அப்டேட் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பண்ணோம்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை 12:30 மணி ட்ரிப்புங்க. இது வரைக்கும் நம்ம ஆட்டோக்கு வந்து நம்ம பார்ட்னருக்கு நம்ம எதுவுமே பண்ணல, அப்படியே வச்சிருக்கோம். ஒரு வருஷம் கழிச்சு கை வைக்கணும், பெரிய லெவலில் இருக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னு. பட் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசம் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு போறேன். அவ்வளோ கஷ்டமா இருந்தது. அந்த வெயில் கிளாஸ்ல நம்ம சன் ஃபிலிம் அந்த சன் ப்ரொடெக்ட் அந்த ஃபிலிம் ஓட்டல அது வழியா அந்த வெளிச்சம் அந்த குழந்தைக்கு அடிக்குது. நான் அந்த தங்கச்சியை வந்து சிஸ்டரை வந்து இப்படி உக்காருங்க அப்படி உக்காருங்கன்னு மாத்தி சொல்றேன். பட் டேர்ன் பண்ணும்போது அந்த வெளிச்சம் மாறிடுது, திருப்பி அடிக்குது. அது 8 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. நான் கேட்டேன், அம்மா ஒரு 100 ரூபாய் தானே அதிகமா ஆகும், கார்ல ஏசியில போட்டு கூட்டு போலாமா? பட் வந்து அவங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குமோ நம்மளுக்கு தெரியாதுங்க. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. முடிவு பண்ணிட்டேன், இது ஃபர்ஸ்ட் சன்கொண்டு அது வந்து கண்ணு போவான் அது போவான் அது வேணாம் அப்படிலாம் சொன்னாங்க. இன்னும் அந்த குழந்தை கஷ்டப்பட்டதை பார்த்தேன், ரொம்ப கஷ்டமா இருந்தது. பிகாஸ் நான் மதியானத்தில் 12 மணிக்கு மேலே இப்பெல்லாம் ஓட்டுறதில்ல. பட் அன்றைக்கி தான் பார்த்தேன், எஸ் நம்ம பேசஞ்சருக்கு அப்போ கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு சன்ஃபிலிம் கண்ட்ரோல் இன்றைக்கி ஓட்ட போகிறேன். நேற்று போன சிந்தாரிப்பேட்டை மார்க்கெட் லீவு போல். ஸோ இன்றைக்கி பார்த்து அதையும் அந்த அப்டேட்டும் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்ட்னருக்கு ஒரு வேலை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாப்லாம் கூட அந்த ஹீட் இஷ்யூக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் டாப்பும் அந்த 1 வருஷம் நம்ம ஆல்ரெடி 4 மாதம் டியூலேயே கட்டிட்டோம். வண்டி எடுத்து ஆல்மோஸ்ட் 4.5 மாதம் 5 மாதம் ஆக போகுது. இன்னொரு 6 மாதம் கழிச்சு பண்ணலான் இருந்தேன். அதாவது நம்ம வண்டி எடுத்து அந்த 1வது அவரோட பர்த்டே அன்னைக்கு இந்த ஆட்டோ நம்ம பார்ட்னரோட பர்த்டே அன்னைக்கு செலவு பண்ண நினச்சேன். பட் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் சஃபர் ஆவாங்க அப்படின்னா ஸோ ஓகே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே, டாப்லாம் கூட முடிஞ்சால் சீக்கிரம் மாற்றுவோம். இந்த சைட்லாம் நல்லா இதெல்லாம் பண்ணி நல்லா ப்ரொடெக்டிவாக வச்சுப்போம் வண்டியை. ஓகே, ஸோ ஓகேங்க, தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த 2 அப்டேட் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். என்னோட ஃபேமிலி மணி விலாக்ஸில் இருக்க மெம்பர்ஸுக்கு சொல்லிட்டேன். ஓகே, பாய். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் பண்ணி அது கேட்கவே தேவையில்ல, வேறு லெவல். ஆல்ரெடி 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம். இன்னும் போயிட்டே தான் இருக்க போகிறோம். வேறு லெவலில் இன்னும் நிறைய விஷயம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஓகேங்க, பாய் பாய் பாய். டேக் கேர், உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்க. உரிமைக்காரங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, ஃபோன் நம்பர் எல்லாமே. தென்சென்னை உரிமைக்காரங்கள் ஓட்டுநர் தொழிற்சங்கம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. சென்னை மண்டலம் ஆட்டோ பிரிவு, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. உழைத்திடு, உதவிடு, உயர்ந்திடு.